குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போல்ஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலம் பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான அறிவிப்பு பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பில் பார்த்திங்கன்னா என்னென்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்ற முழு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் எதாவது தவறுதலாக பண்ணீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது உங்கள் அப்ளிகேஷனு. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்காக டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கும். இது முழுக்க ஆன்லைன் நடக்கும். நீங்கள் வீட்டிலேருந்து உங்களால் படிக்க முடியும். டெஸ்ட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 19 தான் பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கும். விருப்பமுள்ள மாணவர்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் இணையணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நினைக்கலாம். மொத்தம் 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் இதில் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸ்க்ரீனில் திறந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் பார்த்திங்கன்னா அந்த 60 டெஸ்ட்டை அடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்திங்கன்னா தலையில் சிங்கத்தை சுமைக்க முடியும், சரிங்களா? இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஆகஸ்ட் 21ஆம் தேதி பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிடுச்சு. இணைய வழி விண்ணப்பம் என்றைக்கு துவங்குதுன்னு பார்த்தோன்னா அடுத்த நாளே 22/8/2025 பார்த்திங்கன்னா துவங்குது. அது மட்டும் இல்லாமல் இணைய வழி விண்ணப்பம் சார்ந்ததற்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா 21/9/2025 தான் முடியுது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 மந்த் டைம். அதுக்குள்ளே நீங்கள் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் போடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இணைய வழி விண்ணப்பம் பார்த்திங்கன்னா நம்ம சமர்ப்பிச்சிட்டோம். அதில் ஏதாவது சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா 25/9/2025 பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். அது குறிப்பிட்ட ஒரு சில விஷயத்தில் தான் பார்த்திங்கன்னா கரெக்ஷன் பண்ண முடியும். இது நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அடுத்து எழுத்து தேர்வு நடைபெறும் தேதி 9/11/2025. நம்ம எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனில் இப்படி விடலை. பட் இவங்க பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக டேட்டை விட்டாங்க. அந்த டேட்டில் கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும், சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 80 நாள் தான் இருக்குது. இந்த 80 நாள் தான் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சரிங்களா? அடுத்தது என்னென்ன வேக்கன்சி விட்டுருக்காங்க? காவல்துறையில் பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை காவலர் அப்படின்ற வேக்கன்சி விட்டுருக்காங்க. என்ன டிஎஸ்பி எடுக்கிறாங்க, அதனால் பார்த்திங்கன்னா அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஆண்கள் பெண்கள் அப்படிலாம் கொடுக்காம டேரெக்டாக 2833 காலி பணியிடங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா சிறைத்துறை அப்படின்றது துறை பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை சிறை காவலர் அப்படின்னு ஒருத்தவங்க எடுக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 142 ஆண்களையும் 38 பெண்களையும் சேர்த்து பார்த்திங்கன்னா 180 பேரை பார்த்திங்கன்னா எடுக்க இருக்கிறாங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தீயணைப்பு துறையில் பார்த்திங்கன்னா தீயணைப்பில் 631 ஆண்கள் மட்டும் தான் எடுக்கிறாங்க. இதில் பெண்கள் எடுக்கலை. 631 பேர் பார்த்திங்கன்னா எடுக்க இருக்கிறாங்க, ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த வேக்கண்ட்டில் பொண்ணுங்களுக்கு மீன் பண்ணி கொடுக்கலையே சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருங்க. நம்ம போர்டுக்கே ஃபோன் பண்ணி கேட்டுட்டோம். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அந்த ஆடியோ ரெக்கார்டு நம்ம சேனலில் போட்டிருக்கோம். விருப்பம் உள்ளவங்க அந்த ஆடியோ ரெக்கார்டு போய் கேட்டுட்டு வாங்க. இதில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கான வேக்கன்சி இருக்குது, ஓகேங்களா? 2833ல் 30% பார்த்திங்கன்னா பெண்களுக்கான வேக்கன்சி அப்படின்றத நமக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி மூலயமா பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. மொத்தம் 849 வேக்கன்சி கிட்ட பார்த்திங்கன்னா பெண்களுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க, ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா இது டிஎஸ்பியில் பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி டிஎஸ்பியில் எடுத்துட்டு இருந்தாங்க. இடையில டிஎஸ்பியில் பார்த்திங்கன்னா பொண்ணுங்களை எடுக்கிறது பார்த்திங்கன்னா தடை பண்ணியிருந்தாங்க. அதை மறுபடியும் எடுக்கிறதுக்கான ஜீவோ கொடுத்துருக்காங்க. அந்த ஜீவோவும் நான் உங்கள்கிட்ட காட்டிடுறேன், சரிங்களா? இந்த ஜீவோ தான் அது. இதில் தான் பார்த்திங்கன்னா அந்த இருக்கா காவலர் பணிக்கு ஆட்களை தேர்வு செய்யும் போது பெண் காவலர்களை தமிழ்நாடு சிறப்பு காவல் பணியில் முதலில் பணியமர்த்தும் வகையில் ஒற்றை நுழைவு முறையை மீண்டும் கொண்டு வருதல் தொடர்பாக தான் இந்த அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு சிறப்பு காவல் அணியில் பார்த்திங்கன்னா பெண் காவலர்களை நியமிக்க தற்போது தடை உள்ளது. இத்தடை நீக்குவதன் மூலம் பெண் காவலர்களை தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் முதலில் பணியமர்த்தும் வகையில் ஒற்றை நுழைவு முறை மீண்டும் கொண்டு வரப்படும். இதன் மூலம் பார்த்திங்கன்னா பெண் காவலர்களையும் தமிழ்நாடு சிறப்பு காவலில் ஒவ்வொரு அணியிலும் பார்த்திங்கன்னா நியமிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா? இதான் பார்த்திங்கன்னா அந்த ஜீவோ உங்களுக்கு புரியணுன்றதுனால இதையும் சொல்லியிருக்கிறேன், சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா என்னென்ன டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒன்றா வரிசையாக பார்த்துலாம், ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள், தேர்வு செய்ய தகுதியான பெண் விண்ணப்பதாரர்களும் இல்லாத பட்சத்தில் தேர்வின் ஒவ்வொரு நிலையிலும் அக்காலி பணியிடங்கள் அதே வகுப்பினரை சேர்ந்த ஆண் விண்ணப்பதாரர்களை கொண்டு நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பிசியில் பார்த்திங்கன்னா இவ்வளோ வேக்கன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கட் ஆஃபுக்குள்ளே பொண்ணுங்க யாருமே வரலாம், அதே பிசியில் இருக்கிற பசங்களை எடுத்துக்குவோம் அப்படின்னு மீன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பற்றாக்குறை காலி பணியிடங்களுக்கு பெண்களுக்கான ஒதுக்கீடு, விளையாட்டு ஒதுக்கீடு, சார்ந்துள்ள துறை சார்ந்த ஒதுக்கீடு மற்றும் தமிழ் வழி பணியிடத்துக்கான முன்னுரிமை பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பிளாக் வேக்கன்சினா பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சி ஃபில் ஆகாமல் இருந்திருக்கும். அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணும்போது இந்த ஒதுக்கீடுலாம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? அதுதான் பார்த்திங்கன்னா 21 வேக்கன்ட், ஓகேங்களா? இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பழங்குடியின வகுப்பினை சேர்ந்த ஜென்ரல் கேட்டகரி மட்டும்தான் எடுப்பாங்க, ஓகேங்களா? இதில் நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கேன், அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் செல்லுபடி ஆகுது இந்த 21 வேக்கன்சியில், ஓகேங்களா?
அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேட்டர்ன் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா சார்ந்துள்ள வாரிசுதாரர்கள், அதாவது வார்டு கோட்டான்னு சொல்லுவாங்க, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10% கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இதில் 9% வந்து பார்த்திங்கன்னா காவல்துறைக்கு நேராகும், இதில் 1% வந்து பார்த்திங்கன்னா அமைச்சு பணியாளர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அடுத்து விளையாட்டு வீரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7%, மெச்சத்தக்க விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. முன்னாள் இராணுவத்தினருக்கு 5%, ஆதரவற்ற விதவைகளுக்கு 3%, தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா 20% வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. சரிங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஊதிய விகிதம் கொடுத்துருக்காங்க. 18,200லேருந்து 67,100 அப்படின்ற வகையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஊதிய விகிதம் இருக்கும். கல்வி தகுதி குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10th வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும். விண்ணப்பதாரர்கள்னா வயது தகுதி கொடுத்துருக்காங்க. இதுதான் நிறைய பேரோட டவுட்டாக இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயது தகுதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா பொது பிரிவினர், அதாவது நீங்கள் ஓசியாக இருக்கீங்க அப்படின்னா 26 வயது வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2/7/1999லேருந்து 1/7/2007க்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும். ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் இதில் இருக்கணும். நீங்கள் பிசி எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்சியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 28 வயது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வயது தளர்வு வழங்கப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2/7/1997லேருந்து 1/7/2007க்கு பிறகு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்திருக்கணும். ஓகேங்களா. அதனால உங்களுக்கு டேட்டோடு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2/7/1994 கொடுத்துருக்காங்களா, இல்லை 2/7/1993 பிறந்திருந்தீங்க, இல்லை 1/7/1994 பிறந்திருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஒரு நாள் முன்னாடி இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா. இல்லை ஆதி திராவிடர், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியாக இருந்தீங்கன்னா 31 வயதும், 3ஆம் பாலினத்தவராக இருந்தீங்கனாலும் 31 வயது கேட்டகரியில் எடுத்துக்கிறாங்க. ஆதரவற்ற விதவையாக இருந்தீங்கன்னா 37 வயதும், முன்னாள் இராணுவத்தினர் அப்படியா இருந்தீங்க அப்படின்னா 47 வயதும் வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் எலிஜிபிள் இருக்குது. சரிங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயது தான் வந்து பார்த்திங்கன்னா வயது அவங்க கிளியராக கொடுத்துருக்குறாங்க, வயதுக்கு வந்து இயரோட. சரிங்களா. அடுத்து என்னென்ன இடஒதுக்கீடு பின்பற்றுறாங்க, பொது பிரிவினர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 31% இடஒதுக்கீடு பின்பற்றுறாங்க. பிறப்பு பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26.5% வேகன்சியும், பிசி எம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதாவது எம்பிசியில் டிஎன்சி எல்லாத்தையும் சேர்த்து 20%, ஆதி திராவிடர் எஸ்சி வகுப்பை சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15%, ஆதி திராவிட அருந்ததின்னு சொல்கிற எஸ்சி ஏவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3%, பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% இடஒதுக்கீடும் வந்து பார்த்தீங்கன்னா வழங்குறாங்க. ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் தகுதி வாய்ந்த அதிகாரியால் வழங்கப்பட்ட ஜாதி சான்றிதழை பெற்றவர்கள் மட்டுமே வகுப்பு வாரி இடஒதுக்கீடுக்கு பரிசீலிக்கப்படுவார். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஆத்தரைஸ்டு அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணிடணும். இப்போ எஸ்டி சர்டிஃபிகேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஓ சைன் பண்ணுவாங்க. இப்போ பிசி எம்பிசியாக இருந்தால் தாசில்தார் சைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க சைன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் செல்லும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்வு நிலையிலும் ஆதி திராவிடர், அதாவது அருந்தநீர் வகுப்பினருக்கான இடங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிரப்பப்பட்ட பின்னர் தகுதி பெற்ற ஆதி திராவிடர் வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டின் கீழ் தேர்வு செய்யப்படுபவர்கள், அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் சொல்கிறேன் பாருங்க. அதாவது இந்த எஸ்சி இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேர் வேகன்சியும் சரியாக ஃபில் ஆகலைன்னா இவங்க 2 பேர்லேருந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஜிஓ நம்பர் 138, அதாவது 17/3/2023 வெளியிடப்பட்டது. இதன்படி நரிக்குறவன், குருவிக்காரன் துணை வகுப்பு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பட்டியலிருந்து நீக்கப்பட்டு பழங்குடியின வகுப்பினர் அப்படின்ற பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினர் அப்படின்ற கேட்டகரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. அடுத்தது சார்ந்துள்ள வாரிசுதாரனுக்கான இடஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா 10% வழங்கியிருக்காங்க. இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இது மோஸ்ட்லி யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த பிடிஎஃப் வந்து நம்ம லிங்க் கொடுக்குறேன், அதை வியூ பண்ணி பாருங்கள். அடுத்தது விளையாட்டு இடஒதுக்கீடுக்கான விண்ணப்பம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவாக இருக்குன்னா ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 இருக்கும். ஃபார்ம் 1ங்கிறது இந்திய நாட்டின் சார்பாக வேறு நாட்டில் விளையாடுறது. ஃபார்ம் 2ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேசிய அளவில் தமிழ்நாட்டின் சார்பாக விளையாடுறது. ஃபார்ம் 3னா பல்கலைக்கழகங்களுக்கு இடையான போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கலந்துக்கிறது. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 16 விளையாட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 16 விளையாட்டுகள் ஏதேனும் ஒரு விளையாட்டுகளில் இந்த 3 கேட்டகரியில் ஏதாவது ஒரு ஃபார்ம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக மெச்சத்தக்க விளையாட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா 3% இடஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் அதிகபட்ச வயது வரும்போது பார்த்திங்கன்னா 35%. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இது நிரப்பப்படுது. ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய இவங்க வந்து பார்த்திங்கன்னா பொது விண்ணப்பதாருக்கான கல்வி தகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும். ஓகேங்களா. ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது, ஆனால் அந்த அளவுக்கு படிச்சிருக்கணும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி சொல்கிறேன், பார்த்துக்கோங்க.
அடுத்தது அவங்க அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மெச்சத்தக்க விளையாட்டு வீரர்களுக்கு எழுத்து தேர்விலிருந்து விலக்கடிக்கப்படுது. ஓகேங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ST8 சர்டிஃபிகேட் வாங்கி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஃபிசிக்கல் மட்டும்தான் அட்டன் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் என்ன ஹைட் இருக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு இருக்கணும். அப்போனா தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீட்டில் வாங்க முடியும். ஓகேங்களா. அடுத்தது மொத்த காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 20% காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழியில் பயின்றவங்க மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. தெளிவாக சொல்லிட்டாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு வகுப்பு நீங்கள் மாறி படிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து கிடைக்காது. சரிங்களா. 20% வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி படிவம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது முன்னாள் இராணுவத்திற்கான இடஒதுக்கீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட அறிக்கை தேதி அன்று வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் நிறைவு செய்யாத முன்னாள் இராணுவத்தினர் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் தெளிவாக சொல்லிட்டாங்க. அதாவது நீங்கள் வேலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்திருப்பீங்க, வந்ததுலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே இந்த எக்ஸாம் வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எழுத முடியும். அறிவிக்கை வெளியிடப்பட்ட இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் நிறைவடையாமல் இருக்கணும். அப்படின்னா தான் 3 வருஷத்துக்கு மேலே தாண்டி தான் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இந்த இதில் கேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா. அடுத்தது ஆதரவற்ற விதவைகளுக்கான இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா 3% கொடுக்குறாங்க. இதுக்கான சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவிக்கான சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் கோட்டாளர், அதான் RDO கொடுக்கணும், அல்லது சார் ஆட்சியர், உதவி ஆட்சியர் இவங்ககிட்டேருந்து வாங்கினது மட்டும்தான் செல்லுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி கேட்டகரியில் யாருன்னா இருந்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டை கரெக்டாக வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்தது அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அலுவலருக்கான வட்டாட்சியர் மற்றும் மண்டல வட்டாட்சியரிடமிருந்து பெறப்பட்டிருந்தால் அந்த சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த கேடரில் இருக்கவங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருநங்கைகள், இவங்க வந்து பார்த்திங்கன்னா தேர்வு நடைமுறைகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பாலினம் சூஸ் பண்ணுறாங்களோ அந்த பாலினத்தின்படி தான் அவங்களுக்கு ஃபிசிக்கல் நடக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ வந்து ஆண் அப்படின்றத சூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபிசிக்கல் நடக்குதோ அதை அவங்க பண்ணணும். அவங்க பெண் அப்படின்னு சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபிசிக்கல் வந்து பண்ணணுமோ அது எல்லாத்தையும் அவங்க பண்ணணும் அப்படின்றத அதை மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது திருநங்கைகளுக்கான வயது தளர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு வழங்கப்படும் வயது தளர்வு போன்று வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய ஜாதி சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சமர்ப்பிக்கல அப்படின்னா இவங்க எம்பிசிக்கு ஆட்டோமேட்டிக்காக எம்பிசி கேட்டகரியில் தான் இவங்களை எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. அடுத்தது பதவி விருப்ப முன்னுரிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த காலம் ஃபுல் பண்ணுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் விண்ணப்பதாரர்கள் 2ஆம் நிலை காவலர் மற்றும் 2ஆம் நிலை சிறை காவலர் பதவிகளுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்க முடியும். ஏன்னா தீயணைப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு வேகன்சியில் நம்ம மேலே பார்த்தோம். ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வேகன்சி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆண் விண்ணப்பதாரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் 3 பதவிகளுக்கும் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் பாலினத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலர் பதவிக்கு மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறை காவலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான இடங்கள் இருந்தாலும் நீங்கள் அதில் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது விண்ணப்பதாரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இணைய வழி விண்ணப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கும் போது சரியான தகவல்களை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பதவி முன்னுரிமையில் ஒரு பதவியை மட்டுமே தேர்வு செய்துவிட்டு மற்ற பதவிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படவில்லை எனில் அவர்கள் மற்ற பதவிகளுக்கு தகுதியுடையவராக இருந்தாலும் தேர்வு வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா இழந்துருவார் சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎஸ்பி வேணும், டிஎஸ்பி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டீங்க, மிச்சம் எந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இதுக்கு தகுதியான மார்க் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு அதில் வந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது விண்ணப்பதாரர்கள் பிற பதவிக்கான மதிப்பெண் பெற்றிருந்தாலும் முன்னுரிமை தெரிவித்த முதல் பதவிக்கு தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்படுவார் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபயர் சும்மா வச்சுக்கலாம், ஃபயருக்கு வந்து 90 மார்க், டிஎஸ்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 மார்க்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் டிஎஸ்பிக்கு கொடுத்துருக்கீங்க, ஆனால் நீங்கள் 90 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களை இதில் தான் எடுப்பாங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு எது தேவைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அப்ளை பண்ணணும். சரிங்களா. அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும், கரெக்டாக அப்ளை பண்ணணும். அடுத்தது முன்னாடி சொன்ன மாதிரி தான் தமிழ் தகுதி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 80 வினாக்கள் இருக்கும், எழுத்து தேர்வு 70 வினாக்கள் இருக்கும், சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கிடையாது, உடற்கூறு அளத்தலுக்கு மார்க் கிடையாது, உடல் உறுதி தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கிடையாது. ஏன்னா இது வந்து 1500 எலிஜிபிள் உண்டு. உடற்திறன் போட்டிக்கு தான் 24 மார்க் கொடுக்குறாங்க. சிறப்பு மதிப்பு பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மார்க் கொடுக்குறாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். NC சர்டிஃபிகேட் 2 மதிப்பெண், NSS வந்து பார்த்தீங்கன்னா 2 மதிப்பெண், விளையாட்டு சான்றிதழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மதிப்பெண், இந்த மாதிரி மதிப்பெண் கொடுக்குறாங்க. இது NC சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் 2 மதிப்பெண் கிடையாது. அதுலேயும் A, B, C நிறைய கேட்டகரி இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா. எழுத்து தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடியே இதெல்லாம் ரெகுலராக பார்க்கலாம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 80 வினாக்கள் இருக்கும், 1 மணி நேரம் 20 நிமிஷத்தில் முடிக்கணும், குறைந்தபட்சம் 32 மதிப்பெண் எடுக்கணும். இந்த 32 மதிப்பெண் எடுத்தால் தான் உங்களுடைய மெயின் எக்ஸாமை வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரை திருத்துவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதன்மை எழுத்தேர்வு 45, அது பொது அறிவில் 45 கேள்விகள் கொண்டது. அடுத்து உளவியலில் வந்து பார்த்திங்கன்னா 25 மதிப்பெண்களை கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம டெய்லி நம்ம படிக்கிறது தான். அதனால் அடுத்தது விண்ணப்பதாரர் அதிகபட்ச மதிப்பெண்கள் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த காலி பணியிடங்களுக்கு ஏற்றவாறு வந்து பார்த்திங்கன்னா 1:5 அப்படின்ற ரேஷியோவில் வந்து ஃபில் பண்ணுவோம், அடுத்தடுத்த கேட்டகரிக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது எழுத்து தேர்வுக்கான தேர்வு கூட அனுமதிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் தான் வரும், நீங்கள் வெப்சைட்டில் தான் ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வின் முதல்நிலை விடை குறைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதே சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முரண்பட்டீங்க, அதில் அவங்க கொடுத்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை, இதுக்கு வந்து இது ஆன்சர் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, அதாவது விண்ணப்பதாரோடைய பெயர், சேர்க்கை எண், வினாத்தாள் வகை, வினா எண் ஆகிய விவரங்களுடன் கோரிக்கையாக 9 நாட்களுக்குள் கடிதம் வாயிலாகவோ அல்லது நேரடியாகவோ காவல்துறை தலைவர், உறுப்பினர் செயலர், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் இந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொண்டு கொடுத்துட்டு வரணும். அப்படி இல்லைனா நீங்கள் தபால் அனுப்பிச்சிடணும் 9 நாளைக்குள்ளே. ஓகேங்களா. அடுத்தது உடற்தகுதி தேர்வு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஃபிசிக்கல் ஆல்ரெடி போனவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு தான் நடத்துவாங்க. ஓகேங்களா. அதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சான்றிதழ் சரிபார்ப்பின் போது இணைய வழி விண்ணப்பத்தில் பதிவேற்றம் செய்த சான்றிதழ் தவிர வேறு எந்த சான்றிதழும் எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் NCC NSS சர்டிஃபிகேட்லாம் இருக்குன்னா வச்சிடணும், அப்ளை பண்ணிடணும். நீங்கள் இதில் அப்ளை பண்ணாமல் ஸ்பாட்டில் போய்ட்டு என்கிட்ட இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மார்க் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா. அடுத்தது சான்றிதழ் சரிபார்த்தலின் போது விண்ணப்பதாரர்கள் தங்கள் அசல் சான்றிதழ் ஏதேனும் சான்றிதழ் சமர்ப்பிக்காவிட்டால் விண்ணப்பதாரர் கோரும் கல்வி தகுதி, வயது தளர்வு, வகுப்பு வாரி இடஒதுக்கீடு, முன்னுரிமை, சிறப்பு ஒதுக்கீடு ஆகிய சிறப்பு மதிப்பெண்களை இழந்துருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒன்று சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் வந்து BC கேட்டகரியாக இருக்கீங்க இல்லை MBC கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சாதி சான்றிதழ் வந்து நீங்கள் வைக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை ஆட்டோமேட்டிக்காக OCயில் தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்க மீன் பண்ணி சொல்கிறாங்க. அதனால் சரியாக அப்ளை பண்ணுங்க. ஓகேவா. அடுத்தது உடல் உயரம் அளத்தல். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே OC, BC, MBCயில் DNC ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 170 சென்டிமீட்டர், பெண்களாக இருந்தால் 159, ஆதி திராவிடர் அருந்ததியர் பழங்குடியினருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்களாக இருந்தால் 167, பெண்களாக இருந்தால் 157 சென்டிமீட்டர் இருக்கணும். இதில் மார்பளவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு மட்டும் 81லேருந்து 85 எக்ஸ்பெண்ட் ஆகும். ஓகேங்களா. முன்னாள் இராணுவத்தினருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா உடற்கூறு அளத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா விலக்களிக்கிறாங்க. ஓகேங்களா. உயரம் எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் 169.6 அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா உங்களை 169.5 தான் எடுத்துக்குவாங்க. நீங்கள் எக்ஸாக்டாக 169.8 இருந்தால் தான் உங்களை 170 எடுத்துக்கிட்டு உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதுதான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமானது, நோட் பண்ணிக்கணும். நீங்கள் ஹைட்டெல்லாம் இதாக இருக்குது அப்படின்னா அங்கே போய் எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஹைட்லலாம் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்தது உடற்கூறு அளத்தலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேல்முறையீடு செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஹைட் அளக்குறாங்க, உங்களுக்கு வந்து இந்த ஹைட் அளத்தல் ஏதாவது உங்களுக்கு முரண்பாடு இருந்துச்சுன்னா நான் அப்பீல் போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே ஒரு ஆஃபீஸர் இருப்பார். அவருடைய முன்னிலையில் மறுபடியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயரம் அளப்பாங்க. அவர் உங்களை ரிஜெக்ட் பண்ணால் தான் நீங்கள் வந்து வெளியே போகணும். ஓகேங்களா. அடுத்தது உடற்கூறு அளத்தல் தேர்வு முடிவில் வந்து பார்த்திங்கன்னா படிவத்தில் OMR கோடிங் ஷீட்டில் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து நீங்கள் தான் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உடற்கூறு அளத்தல் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா தகுதி தேர்வு தான், அதுக்கு மார்க்லாம் கிடையாது அப்படின்னு தான் மீன் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நடத்துகிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆண்கள் 1500 மீட்டர் 7 நிமிஷத்துலையும், பெண்கள் 400 மீட்டர் 2 நிமிஷத்துலையும் ஓடணும். இதே நீங்கள் முன்னாள் ராணுவத்தில் இருந்தோம்னா 500 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 8 நிமிஷத்துலையும் ஓடணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது உடற்திறன் போட்டி. இது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். அதாவது பசங்களுக்கு கயிறு ஏறுது 5 மீட்டர் குறைவாக இருந்தீங்கன்னா 0 மார்க் தான். 5 மீட்டர்லேருந்து 6 மீட்டருக்குள்ளே இருந்தீங்கன்னா 1 ஸ்டார் 4 மார்க்கு. 6 மீட்டருக்கு மேலே அதுக்கு மேலே ஏறிட்டீங்க அப்படின்னா 8 மார்க் கொடுப்பாங்க, 2 ஸ்டார். அதேமாதிரி நீளம் தாண்டுதலும் அப்படி தான். 3.8 மீட்டர் குறைவாக இருந்தீங்கன்னா 0 மார்க்கும், 3.80லேருந்து 4.5 மீட்டருக்குள்ளே இருந்தீங்கன்னா 1 ஸ்டாரும், 4.5 மீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா 2 ஸ்டாரும் கொடுப்பாங்க. ஓகேங்களா. இது உயரம் தாண்டுதலையும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும். சரிங்களா. பெண்களுக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் இராணுவத்தினருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. இதனுடைய PDF வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்லேயே இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன அந்த சர்டிஃபிகேட் பாயிண்ட் வந்து பாருங்கள். அடுத்து மகப்பேறு காலத்தில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து அந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபிசிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போகணும். ஃபிசிக்கலுக்கு போகும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களால் ஃபிசிக்கல் பண்ண முடியாதுன்னா அரசு மருத்துவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போய் ஃபிசிக்கல் நடக்கிற இடத்துல நீங்கள் சப்மிட் பண்ணணும். நீங்கள் வந்து ஒன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் லேட்டாக நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஸ்பாட்டுக்கு வரணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்ற சர்டிஃபிகேட்டை அது உங்களுக்கு ஃபிசிக்கல் டேட் வரும், அந்த நோட்டிஃபிகேஷனில் போட்டுருக்கோம், அப்போ போய் அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா. அது ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேங்களா. நீங்கள் நம்ம வந்து ப்ரெக்னென்ட்னு மென்ஷன் பண்ணி போட்டோம், அதனால் நமக்கு ஃபிசிக்கல் நடக்காதுன்னு நீங்கள் வீட்டிலே இருந்தக்கூடாது, போய் சொல்லணும். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 2 டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஃபிசிக்கல் நடத்துவாங்க.
பிப்ரவரி மாதம் முதல் வாரமும் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிசிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குனே கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதில் சூட்டபிள் ஆகிறீங்களோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்தது என்சிசி சர்டிஃபிகேட் என்னென்ன எவ்வளோ மார்க் கொடுப்போம். ஏ சர்டிஃபிகேட் வந்து 1/2 மார்க், பி சர்டிஃபிகேட் வந்து 1 மார்க், சி சர்டிஃபிகேட் வந்து 2 மார்க். ஓகேங்களா. என்னென்ன சர்டிஃபிகேட்டுக்கு என்னென்ன மார்க் கொடுப்போம் அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவோம், சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுவோம், சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுவோம். இப்போ தெளிவாக கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர் வந்து பார்த்திங்கன்னா இடது கை கட்ட விரல் ரேகை வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜை வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்லோட் பண்ணுங்கள். சரிங்களா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தம்பு இம்ப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த இணைய வழி விண்ணப்பத்தில் என்னென்னலாம் வந்து பார்த்திங்கன்னா திருத்தம் செய்ய முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. பெயர், தந்தை பெயர், தாய் பெயர், இல்லை பாதுகாவலர் பெயர், இது 3ல் ஏதோ ஒன்று கொடுத்துருப்போம். அதை மாற்ற முடியாது. மொபைல் நம்பர் மாற்ற முடியாது. மெயில் ஐடி மாற்ற முடியாது. டேட் ஆஃப் பர்த் இதை தவிர மற்ற எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். எப்போலேருந்து 22/9/2025 25/9/2025 வரைக்கும் திருத்தம் செய்யலாம். ஆனால் ஒரு முறை தான் திருத்தம் செய்ய முடியும். அப்பயே சரியாக பார்த்து திருத்தம் செஞ்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்து தேர்வு கட்டணமாக வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரூபாய் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. தேர்வு கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு கட்டணம் நீங்கள் 2-3 டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மிஸ்டேக்னால செலுத்துறீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு வாரியம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி செலுத்தாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து இன்டர்நெட் ப்ராப்ளம்னால நீங்கள் 2-3 டைம் போட்டுருவீங்க இல்லையா, அதனால் அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேர்வு கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபாய். சரிங்களா. முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. 250 ரூபாய் தேர்வு கட்டணம். அடுத்தது ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் இணைய வழி தொழில்நுட்ப கோளாறு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனை நீங்கள் வந்து சந்திச்சிங்க அப்ளை பண்ணும்போது அப்படின்னா இது எல்லாம் இந்த நம்பருக்கெல்லாம் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்தது வயது வரம்பு அல்லது பிற தகுதிகளிலிருந்து விலக்கு அளிக்க கோருவது. அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரியத்தின் அனைத்து தகவல் தொடர்புகளும் பின்வரும் விவரங்கள் தவறாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது தகவல் கேட்குறீங்க அப்படின்னா தேர்வனுடைய பெயர் மற்றும் ஆண்டு, பயனர் எண் யூசர் ஐடி, விண்ணப்பதாரின் முழு பெயர் அதாவது கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்தில் கொடுக்கப்பட்டுள்ளபடி முழுமையான அஞ்சல் முகவரி, பதிவு செய்த கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி இதை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய சந்தேகங்களையோ இல்லை உங்கள் கோரிக்கைகளையோ கேட்கலாம். அதில் வயது வரம்புக்கு மட்டும் தகுதி அளிக்க கோருவது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எனக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பண்ணுங்கள், நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி எழுத்து தேர்வு மற்றும் உடற்தகுதி தேர்வு ஆகியவற்றில் தோல்விக்கான காரணம் என்னென்னலாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்லாம் நீங்கள் எழுதுனதெல்லாம் கேட்கக்கூடாது. தேர்வு நடைமுறைகள் முழுமையாக முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றின தகவல்களை வேணால் வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் தங்கள் மதிப்பெண்கள் அல்லது விடைத்தாள் நகல்களை முழுமையான தேர்வு செயல் முடிவதற்கு முன் வழங்க கோருதல் வாரியத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது ஃபுல்லாக முடியணும். எல்லா எக்ஸாமும் முடிஞ்சு ரிசல்ட் விடும்போது வேணால் கேட்டால் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இது மெரிட் லிஸ்ட்டில் தான் போகுது. யாருக்கிட்டையும் பணம் கொடுத்து ஏமாற வேணாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. யாருக்கிட்டையும் பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது 1% கூட. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படித்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதனால் படிங்க. ஓகேங்களா. அடுத்தது தேர்வு கூடத்திலிருந்து பயன்படுத்திய அல்லது பயன்படுத்த ஓஎம்ஆர் விடைத்தாளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்காமல் போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செல்லத்தக்கதாயிடும். அதேமாதிரி இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓஎம்ஆர் விடைத்தாளில் அச்சிடப்பட்டுள்ள பட்டைக்குறியை வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் சேதப்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஓஎம்ஆர் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஷன் ஆகாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷேர் பண்ணும்போதும் சரி எது பண்ணும்போதும் சரி அதில் எதுவும் டஸ்ட்டு படாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அந்த பேர்கோடு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தான் பொறுப்பது. அடுத்தது இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர் தனது பெயரை வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. அதேமாதிரி பிறந்த தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. பர்த் சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஓகேங்களா. அடுத்து 10th பாஸ் ஆனதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜாதி சான்று வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட அதிகாரி கொடுத்துருக்கணும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆதரவற்ற விதவியாக இருந்தால் வருவாய் கோட்டாட்சியர்களும் உதவி ஆட்சியர் அல்லது சார் ஆட்சியர் யாராச்சும் கொடுத்துருக்கணும். முன்னாள் இராணுவத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லை என்சிசி, என்எஸ்எஸ் ஏதாவது சிறப்பு போட்டி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி வந்து தமிழ் மொழி பயணத்துக்கான சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. அதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் மத்திய மாநில அரசில் வந்து பார்த்திங்கன்னா பணியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ஓசி வந்து பார்த்திங்கன்னா வாங்கி அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்தது வெள்ளை நிற பின்னணியுடன் கூடிய சமீபத்திய மார்பளவு வண்ண புகைப்படம் மட்டுமே பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புகைப்படத்தின் அளவு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இடதுகை கட்டை விரல் ரேகை பதிவு, அது சிக்னேச்சர். இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பேக்ரவுண்டில் வச்சுருப்பீங்க, பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பார்த்துக்கோங்க. சரிங்களா. நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறத வச்சு அப்ளை பண்ணிடாதீங்க. பார்த்து ஒயிட் பேக்ரவுண்டாக வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்து கூட அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன இருக்குன்னு கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம ரிப்ளை பண்ணிவிடும். சரிங்களா? உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் வெப்சைட்லேயே இருக்குது. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த வெப்சைட்டை டைப் பண்ணிங்கன்னா அதிலேயே நோட்டிஃபிகேஷன் காட்டும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவலத்திற்காக ஆப்ரேஷன் டிஎஸ்பி ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து தொடங்க இருக்கிறோம். ஓகேங்களா? இதில் மொத்தம் வந்து 40 தேர்வுகளும் 4000 வினாக்களும் எடுக்கும். இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் இணையணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தாமதப்படுத்த வேண்டாம். ஏன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. நீங்கள் வீட்டிலேருந்தே ஈஸியாக படிக்கிறதுக்கு தான் இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். டார்கெட் 70 அப்படின்ற டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு, ஆப்ரேஷன் டிஎஸ்பி டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.